ஒப்பற்ற நடிப்பு திறமையால் பல தசாப்தங்களாக இலங்கை சினிமாவிற்கு பங்களிப்பு செய்த இலங்கை சினிமாவின் ராணி கலாநிதி மாலடி பொன்சேகா இலங்கையின் கலைத்துறையில் நீங்கா நினைவுகளை கைவிட்டு கடந்த 24ஆம் தேதி அதிகாலை தனது 78 வருட வாழ்க்கை பயணத்துக்கு விடை கொடுத்தார். கொழும்பில் உள்ள திரைப்பட கூட்டுத்தாபன தரங்கணி மண்டபத்தில் இன்று முற்பகல் வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் பூத ஊடலுக்கு இலங்கை கலைத்துறையினர் உள்ளிட்ட அதிக அளவிலானவர்கள் அஞ்சலி செலுத்தினர். சமய தலைவர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் மாலடி பொன்சேகாவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திரைப்பட கூட்டுத்தாபனத்திற்கு வருகை தந்திருந்தனர். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவும் கலாநிதி மாலடி பொன்சேகாவின் பூத உடலுக்கு நேற்றிரவு இறுதி அஞ்சலி செலுத்தினார். இன்று காலை 7:30 வரை தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் வைக்கப்பட்டிருந்த பூத உடல் வாகன தொடரணியில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. காலை 9 மணி முதல் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த மாலடி பொன்சேகாவின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு பலரும் நீண்ட வரிசைகளில் காத்திருந்தனர். அரசியல்வாதிகள், கலைஞர்கள், கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட பலரும் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். கலாநிதி மாலடி பொன்சேகாவின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் இன்று மாலை 3 மணி வரை பொதுமக்களுக்கு கிடைத்தது. சுதந்திர சதுக்கத்தில் இறுதிக்கிரியைகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த விசேட மேடைக்கு அன்னாரின் பூத உடலை அன்னார் கல்வி கற்ற கலனி குருகுல கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் இணைந்து ஊர்தி பவனியூடாக கொண்டு வந்தனர். தொடர்ந்து பூரண அரசு மரியாதையுடன் இறுதிக்கிரியைகள் ஆரம்பமாகின. மகா சங்கத்தினரின் தலைமையில் சமய அனுஷ்டானங்கள் நடைபெற்றதுடன் மறைந்த மாலடி பொன்சேகாவின் குடும்பத்தவர்கள் உள்ளிட்ட கலைஞர்கள் இதில் பங்கேற்றனர். இலங்கையின் மூத்த நடிகர்களில் ஒருவரான ரவீந்திர ரந்தினிய காலஞ்சென்ற மாலடி பொன்சேகாவின் திரையுலக நினைவுகள் தொடர்பில் உரை நிகழ்த்தினார்.
මේ අවුරුදු 60 සිනමාවේ අග්‍රගණ්‍ය නිලිය ලෙස මේ පැවල් පවත්වූ වාර්තාව ලෝකේ කොහෙවත් හොයාගන්න බෑ. එතුමියට ජාතියක් වශයෙන් අපි සමුදෙන මේ මොහොත මොනතරම් හිඩසක් මොනතරම් රික්තයක් මේ රට තුල. பிரதமர் கலாநிதி ஹரிணி அபரசூரியவும் கலாநிதி மாலினி பொன்சேகாவின் இறுதிக் கிரியைகளில் கலந்து கொண்டிருந்ததுடன் அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இரங்கல் உரையை வாசித்தார். சினிமாராங்கன பாசலா விடைபெற்று சென்ற ராணியின் சிம்மாசனம் இலங்கையின் சினிமா துறையில் நிரந்தரமாகவே வெற்றிடமாகவே இருக்கும். திரைப்பட நடிப்பு சார்ந்த கல்லூரி ஒன்று இன்றும் இல்லாத இலங்கையில் மாலினி பொன்சேகா திரைப்பட நடிப்புத்துறை பல்கலைக்கழகமாகவே வாழ்க்கை பயணத்திற்கு விடை கொடுத்துள்ளார். அவர் வெளிப்படுத்திய தன்னிகரற்ற ஆற்றலை அவரது திறமையுடன் மாத்திரமே ஒப்பிட முடியும். அவரை போன்ற ஒரு ஆளுமையினை கண்டறிவதற்கு பல தசாப்தங்களாக அரசாங்கம் என்ற வகையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டியுள்ளது. கடினமாக இருந்தாலும் மாலினி அவர்களுக்கு கௌரவம் செலுத்தக்கூடிய ஒரே வழி அது மாத்திரமே. குடும்பத்தவர்கள் சார்பில் மாலினி பொன்சேகாவின் மருமகளான நடிகை சமன்மலி பொன்சேகா உரையாற்றினார். ජීවත් වුණ ඇය අපේ විශාල පවුල ඇතුළේදී ඉතාම සාමාන්‍ය ගැහැණියක්. ඇය අප අතර තවදුරටත් නොහිටියත් ඇගේ චරිතයෙන් ගලන ආලෝකය අප බොහෝ දෙනෙකුගේ ජීවිත ඉදිරියටත් එළිය කරાવી. பெருந்திரளானவர்களின் கண்ணீருக்கு மத்தியில் மாலினி பொன்சேகாவின் பூத உடலை உறவினர்கள், நண்பர்கள், கலை உலகத்தினர் தகன கிரியைகளுக்காக சுமந்து சென்றனர். பின்னர் பூத உடல் அக்கினியில் சங்கமமானது. රන්රුවක් දොමා දුටුවේ සිතුවමක් දොමා දුටු. இலங்கை சினிமாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்திய இலங்கை சினிமாவின் ராணி மாலினி பொன்சேகா அவர்களை உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும்.